உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய சந்தோஷம் எது உங்களுக்கு கொடுக்குது? சில பேர் சொல்லலாம், எனக்கு அந்த வீடு வாங்கினேன்ல, அந்த வீடு கட்டும்போது எனக்கு பயங்கர பெரிய சந்தோஷம். சில பேருக்கு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த கார் வாங்கினேன்ல, அந்த கார்ல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சில பேருக்கு அவங்க போன அந்த ஃபாரின் ட்ரிப் பெரிய சந்தோஷம். சில பேருக்கு அவங்களுடைய ஜாப், சில பேருக்கு அவங்க கல்யாண நாள், எல்லாருக்கும் நிறைய சந்தோஷம் இருக்குது. ஆனா புகழ்பெற்ற ஃபெமி ஒட்டேடோலா அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய நைஜீரியன் பிசினஸ் மேன்கிட்ட கேட்டாங்களா, உங்க லைஃப்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது எது? அவர் சொன்னாரா, 4 ஸ்டேஜ் சந்தோஷம், அதுல 4வது ஸ்டேஜ் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரா. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரா, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், நிறைய பணத்தை சம்பாதிச்சேன், பெரிய சந்தோஷம் கிடைச்சது. ஆனா அது ஃபுல்லான சந்தோஷம் இல்லை, ஏன்னா என்னை விட பணக்காரங்க இருந்தாங்க. அடுத்தது, உலகத்துல இருக்கிற காஸ்ட்லியான காரு, டைமண்டு, இதெல்லாம் இருந்தாதான் காஸ்ட்லியான வாட்ச் அப்படின்னு சொல்லி அதை சம்பாதிச்சேன். ஆனா அதுலயும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கல, ஏன்னா அது கொஞ்ச நாள் பிறகு அதுக்கு மேல இருந்த அந்த மோகமே எனக்கு போயிருச்சு. 3வது, நம்ம தேசத்துல நம்ம தான் பெஸ்டா இருக்கணும், நம்பர் 1 இருக்கணும்னு சொல்லிட்டு 95% ஆஃப் ஆப்பிரிக்காவுடைய டீசல் சப்ளையை நான் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு எனக்கு கிடைச்சது. ஆனா அதுவும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஆனா 4வது, என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாரு, ஏழை பிள்ளைங்களுக்கு வீல் சேர் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ அந்த 200 ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்தானா, என் ஃப்ரெண்டு சொன்னாரு, நீ கையால கொடுக்கணும்ப்பா. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அங்க போன போது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வீல் சேர் கொடுத்த உடனே பயங்கர சந்தோஷமா, இங்கேயும் அங்கேயும் அந்த வீல் சேர்ல ஒரே சந்தோஷம் அந்த பிள்ளைங்க. ஆனா புறப்பட்டு வரலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை அந்த வீல் சேர் பக்கத்துல என் கால் கிட்ட கொண்டாந்து என் காலை பிடிச்சிக்கிச்சு. சரின்னு சொல்லி பக்கத்துல போய் முகத்தை காமிச்சு அந்த பிள்ளைகிட்ட கேட்ட, உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு செல்லம், நான் கொடுக்குறேன். அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான், உங்க முகத்தை நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாத்துக்கிறேன், ஏன்னா பரலோகம் வந்த பிறகு மறுபடியும் உங்களை பார்த்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். புகழ்பெற்ற அந்த பெரிய அந்த மில்லியனர் சொன்னாரு, என் லைஃப்லயே அன்னைக்கு அர்த்தம் என்னன்றது அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சின்ன பிள்ளையுடைய முகத்துல இருக்கிற சந்தோஷத்துல நான் கடவுளுடைய சமாதானத்தை பெற்றேன். அன்பானவர்களே, உலகத்துல இன்னைக்கு என்ன சம்பாதிச்சாலும் அன்பு சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ கடினமா வேலை செஞ்சாலும் நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குதுன்றதை விட யாருக்கு என்ன தேவைன்றது அறிஞ்சு வாழ்றோம் பாத்தீங்களா, அந்த வாழ்க்கை மேன்மையான ஒரு வாழ்க்கை. We always have to think about others who are less privileged. அதான் பைபிள் சொல்லுகிறது. மத்திய 25:40 இப்படியாக சொல்கிறார், மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். Whatever you do to the least of these, you have done it to me. உங்க லைஃப்ல இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுற சில ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்க. நெசா மூலமா அனுதினமும் பிள்ளைகளுக்கு நாங்க டியூஷன் எடுக்கிறோம். அவங்களுடைய பெற்றோர் ரொம்ப முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. இன்னும் ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல இருக்கிறவங்க, அவங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய அன்பை பரசாற்றுங்க. உங்களுடைய பர்த்டேஸ், வெட்டிங் ஆனிவர்சரிஸ் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுங்களேன். உங்க வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீங்க உண்மையா உணர்வீங்க. மற்றவர்களுக்காக உதவி செய்வோம், நாமும் சந்தோஷமா இருப்போம், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். God bless you.